திவ்ய தாம்பரத்தில் உள்ள அரசு காப்பகத்தில் மாற்றுத்திறனாளி மாணவி 8ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது தொடர்பாக விசாரணை நடத்தி இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் காவல்துறையினர் அந்த விடுதியில் நடத்திய ஆய்வின்படி பாதுகாப்பு குறைபாடு அந்த விடுதியில் இருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நேற்று முழு சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய அந்த கொடூர சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த காவலாளி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் அந்த அரசு விடுதியில் காவல்துறையினர் நேரில் சென்று ஆய்வு செய்ததில் அரசு காப்பகத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்டவை அங்கு இல்லை என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அந்த அறிக்கையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தாம்பரம் அரசு விடுதியில் பெண்கள் தங்கியிருக்கும் விடுதிக்கு செல்லும் நுழைவு வாயில் பூட்டப்படாமல் இருந்திருக்கிறது. சிசிடிவி கேமராக்கள் அங்கு இல்லை மற்றும் ஒரே ஒரு காவலாளி மட்டுமே அங்கு இருந்தது உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு குறைபாடு அம்சங்கள் கண்டறியப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கையில் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் அரசு காப்பகத்தில் அந்த 8ஆம் வகுப்பு மாணவி தங்கியிருந்த விடுதிக்கு செல்லும் பாதையில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக காவல்துறை விசாரணை அறிக்கையில் தகவல் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தீபிகா.